ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு பேப்ளேட் பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ண போறோம். இதுக்குள்ள நம்ம கலெக்ஷன்ல ஒரு புது வகையான பேப்ளேட் இருக்குது. சோ அது என்ன பேப்ளேட்? வால்ட்ரேக்கோட பேப்ளேட்ங்கிற ஒரு வித்தியாசமான டிபி வால்ட்ரேக், ஹோலி வெர்ஷன் ஆஃப் வால்ட்ரேக் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேப்ளேட் எப்படி இருக்க போகுது, அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் வால்ட்ரேக் ஃபேன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச வால்ட்ரேக் எதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லெட் இட் ரிப். சோ வால்ட்ரேக் பேப்ளேட் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வால்ட்ரேக் வகையான பேப்ளேட்ஸையும் நம்ம கலெக்ஷன்ல வச்சிருக்கோம். பட் இந்த வால்ட்ரேக் ஒரு புது விதமான வால்ட்ரேக்கா இருக்கும். ஒரு ஸ்பெஷல் வேரியன்ட் வால்ட்ரேக் அப்படின்னு சொல்லலாம். கத்தி எடுத்து ஓபன் பண்ணி பார்ப்போம். டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எப்பயும் நான் வாட்ச் யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு எங்கிட்ட வாட்ச் யூஸ் பண்றதுக்கு வாட்ச் இல்ல. வாட்ச் உடஞ்சிருச்சு. இதோட ரேப்னு சொல்லுவாங்களா, அந்த ரேப் பிடிக்கிட்டு போயிருச்சு. ஸோ புது வாட்ச் வாங்குற வரைக்கும் வெறுங்கையில தான் இருக்கும். நரம்புகள்லாம் பயங்கரமா இருக்கு. ஃப்ரீ தலை லான்ச் விடும் போது நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஓபன் பண்ணிடுவோம். ஓகே, ஓபன் பண்ணியாச்சு. பெட்டிக்குள் பெட்டி இருக்குது, அதான் இந்த பெட்டி. ஸோ பிளேட் கிங் பேஸ். ஸோ அவங்க கிட்ட இருந்தா நம்ம இந்த பேப்ளேட வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓபன் பண்ணி பார்ப்போம். இது ஒரு ஃபிளேம் பிராண்ட்ல இருக்க பேப்ளேட் தான், ஒரிஜினல் டெக்கரோட்டமி கிடையாது. ஸோ பார்க்கலாம் அந்த பேப்ளேட் என்ன வகையான பேப்ளேட், எப்படிப்பா அந்த ஹோலி வெர்ஷன் இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓபன் பண்ணியாச்சு. பாக்ஸுக்குள்ள பேப்ளேட் இருக்குது. ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பேப்ளேட பார்க்க போறோம். திருப்பி உடனே காமிச்சிட்டு நிற்கிது பேப்ளேடு. இது திருப்பி போட்டாதான் தெரியும். ஸோ ஓபன் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேப்ளேடோட ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஃபேக் பேப்ளேட்ஸோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்குங்க. டக்குன்னு ஒட்டலாம் முடியாது. அவ்வளவு ஈஸியால அந்த ஸ்டிக்கர்ஸை பிச்சு ஒட்டிட முடியாது. அதே நேரத்தில் இது அந்த அளவுக்கு குவாலிட்டியாவும் பேப்ளேட் மேல ஒட்டி நிக்காது. அடுத்து நம்ம பேப்ளேட ஓபன் பண்ணிடுவோம். இதாங்க பேப்ளேடு, வால்ட்ரேக் பேப்ளேட். செமையா இருக்குல்ல. டிஸ்க் டிரைவர், ஆக்சுவலா ராக்டவரோட ஒரு டிரைவருங்க இது. ராக்டவர் பேப்ளேட்ல நான் இந்த டிரைவரை பார்த்திருக்கேன். ஸோ ரொம்ப சில்வர் கலர்ல இருக்கு. அண்ட் டிஸ்கோட மேக்கிங் பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்தந்த இடத்துல ப்ராப்பரா இல்லாத மேக்கிங்கா இருக்குது. குவாலிட்டி வைஸ் ஓரளவுக்கு டீசென்டா இருக்குன்னு தான் சொல்லணும். இதுல லிட் அதிகமா கலந்துருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. ரொம்ப பளிச்சுன்னு இருந்தாலே இந்த பேப்ளேட்ஸ்ல லிட் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நார்மலா ஒரு டிஸ்க்கு எந்த அளவு வெயிட் இருக்குமோ அந்த வெயிட் தான் இதையும் கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸகன் ஷேப்னு சொல்லலாம். 6 சைட் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. சாரி, ஹெக்ஸகன் கிடையாது, ஒக்டகன். மொத்தமா 8 சைட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒக்டகன் ஷேப்ல இருக்கு. ஹெக்ஸகன் கிடையாது, ஒக்டகன். அண்ட் டிரைவர் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்ல இருக்க ஒரு டிரைவர். இதை நான் வந்து பஸ்ட் பேபிள்ஸ்ல இந்த டிரைவர் பாத்திருக்கேன். அதாவது ஆதி காலத்துல ஃபர்ஸ்ட் வந்த பேப்ளேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேப்ளேட் கொடுத்துருக்க ஒரு டிரைவர் தான் நான் பார்த்திருக்கேன். அந்த பேப்ளேட்ஸ்ல ஒரு அட்டாக் டைப் மாதிரி இருக்குது. ஒரு எந்த ஒரு டைப் டிரைவர் அப்படின்னு தெரியல. பிளாட்டான டைப் கிடையாது. ஒருவேளை ஸ்டெமினா டைப்பா இருக்குமோ, எனக்கு சடனா ஞாபகம் இல்ல. உங்களுக்கு இந்த டிரைவர் எந்த டைப் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிருக்க மறக்காம. அடுத்து மெயினான ஆளு வால்ட்ரேக்கோட இந்த லேயர் தான். ஹோலி வெர்ஷன் ப்ரோ. இது வந்து இந்த ஏஞ்சல் மாதிரி இல்லாட்டி ஒரு பியூரா ஒரு ரேரா கிடைக்கிற ஒரு பேப்ளேட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இது உள்ள இருக்க பிட்பீஸ் தான் எந்த வகையான பிட்பீஸ் தெரியல. இந்த டிபி சிப்பு வந்து இது வால்ட்ரேக்கோட டிபி சிப்பா அப்படிங்கறதே டவுட்டா தான் இருக்குது. இது எந்த டிபி சிப் அப்படிங்கிறது தெரியல. இது எந்த டிப்பா இருக்கும்? ஒருவேளை இவனோட ஒரு நிமிஷம். சோ கைஸ், நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஒரு டிபி சிப் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ப்ரோ ஆச்சரியம்? அப்படி என்ன ப்ரோ இந்த டிபி சிப்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேப்ளேட் சேவியர் வால்ட்ரேக்கோட உருவத்தை வச்சிருக்கு அப்படின்னு தெரியும். இந்த மேல இருக்க இந்த ரிங் வந்து, இந்த பிளாஸ்டிக் ரிங் வந்து சேவியர். ஆனா இந்த டிபி சிப் வந்து வால்ட்ரேக்கோடது கிடையாது. பெர்சியஸ் அப்படிங்கிற வேற ஒரு பேப்ளேட்டோட வேற ஒரு இல்ல. இது ஒரு புது வகையான பேப்ளேட் அப்படின்னே சொல்லலாம். என் கையில இருக்க இந்த பேப்ளேட் டோட்டலாவே சேவியர் பெர்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்ளேட் வந்து தனியா நமக்கு கிடைக்காது. ஒரு புது வகையான செட் இருக்குங்க. அந்த பேப்ளேட் செட்டுக்குள்ள இருந்தா நமக்கு இந்த பேப்ளேட் கிடைக்கும். அதுல மொத்தமா 3 டிபி பேப்ளேட்ஸ், அதுவும் பங்கமான பேப்ளேட்ஸ் இருக்குது. அது என்னென்ன பேப்ளேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பினிக்ஸோட பேப்ளேட் இருக்கு, பெலியலோட பேப்ளேட்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்பெஷல் வேரியண்ட கிரியேட் பண்ணதா இந்த சேவியர் பெர்சியஸ் அப்படிங்கிற பேப்ளேட். சோ நான் கூட ஏதோ காம்போ பேப்ளேடா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் இது காம்போ பேப்ளேட் கிடையாதுங்க. புது வகையான பேப்ளேட் கோல்டன் வேரியண்ட்ல இருக்கு. ஆனா வால்ட்ரேக்கோட உருவத்தை வச்சிருக்கனால தான் நான் காம்போ பேப்ளேட் நினைச்சேன். பட் இது காம்போ பேப்ளேட்னு சொல்ல முடியாது. இது டோட்டலா வேற ஒரு பேப்ளேட் தான். அண்ட் மெயினான இந்த ஒரு லேயரை பார்த்துருவோம். பாக்குறதுக்கு சேவியர் வால்ட்ரேக்கோட லேயர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு சேவியர் வால்ட்ரேக் எப்படி இருக்குன்னு தெரியாம மறந்துட்டீங்கன்னா, சேவியர் வால்ட்ரேக் இப்படி தாங்க இருக்கும். ஒரிஜினல் டெக்கரோட்டமி வேரியன்ட். இது கோல்டு கலர்ல இருக்கனால பாக்குறதுக்கு செம கியூட்டா இருக்குல்ல. ஒரு ஸ்பெஷல் வேரியன்ட் பேப்ளேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. இது ஆக்சுவலா ஸ்பெஷல் வேரியன்ட் பேப்ளேட் தான், மாறிலாம் கிடையாது. ஸ்பெஷல் வேரியன்ட் தான். செம ஒரு ரேரான பேப்ளேட் தான். இது டெக்கரோட்டமி கிடையாது, ஃபேக் பிராண்ட்ல இருக்கனால தான் நமக்கு இந்த ரேரான பேப்ளேட்ஸ் எல்லாம் சீப்பான பிரைஸ்ல கிடைக்கும். ஆக்சுவலா இந்த பேப்ளேட் நான் ஸ்டிக்கர் ஒட்டினாலும் இது புடிங்கிட்டு வந்துடும். அந்த ரீசன்னால தான் நான் ஒட்டாம இருக்கிறேன். ஏன்னா ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். இது குவாலிட்டியும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால நான் ஸ்டிக்கர் ஒட்டாமே இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டிக்கர் கிழிச்சு காமிக்கிறேன். இந்த டிரைவர்ல ஒட்டுற ஸ்டிக்கர், இதை மட்டும் நம்ம ஒட்டுவோம்.
ஓகே, ஒட்டியாச்சு. சேவியர் வால்டரி கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பேபிளேட் ரொம்பவே குட்டியா இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சேவியர் வால்டரி கீழே ஒரு கிமிக் இருக்கும், அதாவது ஜம்பிங் பேபிளேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த பேபிளேட் வந்து இடையில இருந்துகிட்டு ஒரு ஷார்ட் டிரைவர் ஆக்டிவேட் ஆகணும்னு இந்த பேபிளேட் வந்து ஜம்ப் ஆகும் லைட்டா. பட் இந்த பேபிளுக்கு எந்த கிமிக்கும் கிடையாது. சரி, ஓகே, நம்ம பேட்டில் பண்ணி பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கலெக்ட் பண்றதுக்கு இந்த பேபிள் செமையா இருக்குது, மாசா இருக்குது. லுக் வைஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை வச்சு பேட்டில் பண்ண எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்ப பாத்துடலாம். ஸோ ஸ்டேடியத்தை ரெடி பண்ணிட்டோம். இப்போ லான்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பேபிளேட் ஃபர்ஸ்ட் எப்படி சுத்து அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லான்ச்சர் கையிலே இருக்கு. இது வந்து ரைட் சைட் பேபிளேட் அப்படிங்கறதுனால நம்ம லான்ச்சரோட பொசிஷனை ரைட்டுக்கு மாத்தி வச்சிருவோம். குட்டியா இருங்க, பாக்குறதுக்கு அல்டிமேட் வால்டரிக்கோட சைஸ்ல தான் இருக்கு. ஆனா சேவியர் வால்டரிக்கு ஆனா நல்லா இருக்குது, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. 3, 2, 1 ரெடி. வாவ், இட்ஸ் ரியலி ஆசம் கைஸ். பேபிளேட் பாக்குறதுக்கும் செம்மையா இருக்கு. உண்மையில அந்த கோல்டு கலர் தாறுமாறா இருக்குன்னு சொல்லலாம். சுத்துறதும் ஓரளவுக்கு ஸ்டெமினா மெயின்டைன் பண்ற பேபிளேட் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப மொக்கெல்லாம் கிடையாது. சரி, ஓகே, சண்டை போட்டு பார்த்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு சுத்துது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கும். ஸ்டாமினா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச இந்த டிப்பு ஸ்டாமினா டிப்பா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸ்டாமினா தான், ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பேபிளேட் நீ சுத்துனாலே தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் அது ஸ்டாமினா டிப்பு தான். அட்டாக் மாதிரி ரொம்ப பிகரஸா இல்லை, அதே நேரத்தில் நல்லா இருக்கிறான். ஸோ ஸ்டெமினா போயிட்டு இருக்கு. பேபிளேட் விழுகுமா பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தள்ள மாடிடுச்சுப்பா. ஏங்க பேபிளேட் தள்ள மாடுங்க. ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுக்குற வாய்ப்பு இல்லை ப்ரோ. இந்த டிப் எப்படி அமேசிங் கைஸ், என்னால நம்பவே முடியல. இட்ஸ் a ஸ்டாண்டிங் பொசிஷன் ப்ரோ. ஐயோ, எடுத்து தட்டி விட்டேன், கேஜ் எடுத்து தள்ளி விட்டேன். ஆக்சுவலா இது ஸ்டாண்டிங் பொசிஷன். இங்க பாருங்க, இந்த டிப்பு எப்படி ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுக்குங்கிறது எனக்கு தெரியல இந்த டிப்பு. பட் உண்மையிலே அமேசிங்கா இருந்துச்சு. ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுத்துருச்சு, மாசு ப்ரோ. சோ கைஸ், இப்போ நம்ம அதை வச்சு சண்டை போட்டு பார்க்கலாம். சேவியர் வால்டரிக்கு எடுத்து சண்டை போடுவோம். சேவியர் வால்டரிக்கு எத்தா இல்ல இதுக்கு எத்தான் பார்ப்போம். இந்த சேவியர் வால்டரிக்கு ஒரிஜினல் டக்கரட்டோமி ஈக்குவலா இதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். 3, 2, 1 ஷார்ட் டிரைவர் ஆக்டிவேட் ஆயிருச்சு. சூப்பர் போடுறா. ஓ, சேவியர் வால்டரிக்கு சும்மாவா, மாசா இருக்குப்பா சுத்துறது. சரி, ஓகே, அந்த நடக்குதா, இறங்கி அடிக்கிறாங்களா? சேவியர் வால்டரிக்கு ஜெயிச்சிருச்சு கைஸ். என்னதான் ஸ்டெமினா இருந்தாலுமே சேவியர் வால்டரிக்கு மாஸ் காட்டிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு லான்ச்சை விடுவோமா? 3, 2, 1 ஷார்ட் டிரைவர் ஆக்டிவேட் ஆகல. ஓ, ஆக்டிவேட் ஆயிருச்சு. சேவியர் வால்டரிக்கு அப்பர் டேக்ல சுத்திக்கிட்டு இருக்கான். நம்மளோட சேவியர் பெர்சியஸ் கீழே சுத்திக்கிட்டு இருக்கான். சேவியர் வால்டரிக்கு மாஸ் காட்டிருச்சு ப்ரோ. டக்கரட்டமி தான். ஸோ கைஸ், இந்த பேபிளேட் வந்து பார்க்கறதுக்கு செம்ம கூலா இருக்குது. பட் பவர் வைஸ் அவ்வளோவெல்லாம் இல்லை, ஏன்னா அது வந்து ஃபேக்கான ஃபிளேம் பிராண்டு, ஒரிஜினல் டக்கரட்டோமிலாம் கிடையாது. பட் அந்த ஒரு பேபிளேட், அந்த செட்டில் இருக்க பேபிளேடை நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் சாட்டர்டே அன்னைக்குமா. சரி, ஓகே, இந்த பேபிளேடை பற்றின ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி பண்ணிங்க. நாளைக்கு ஒரு வகையான வீடியோவில் பார்க்கலாம். See you on the next video. This is covered by Dabba Manda. Tada guys.